அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பழைய சோறு நிறைய பேருக்கு அது பிடிக்கிறதில்ல. ஆனால் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஏராளம். அது இல்லாமல் அதை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா பெரிய பெரிய ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். முதல்ல அது கூடிய நல்ல விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு நேச்சுரலான கூலிங் ஏஜென்ட், ஓகேங்களா? ஒன்று. ரெண்டாவது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத டாக்ஸிக்கை ஈஸியாக ரிமூவ் பண்ணும், உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் கொடுக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு மூஞ்சி எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக பளபளன்னு வச்சுக்கிறோம், தேவையான ஸ்டெமினா கொடுக்கும். இந்த அல்சர்னால் வரக்கூடிய வயிறு எரிச்சல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஈஸியாக ரெக்கவர் பண்ணும். இதை விட முக்கியமான விஷயம், இது ரிச் இன் விட்டமின் B12, ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம், அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. வீட்டில் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீறக்கூடிய சாதத்தை ஒரு பாத்திரத்தில், ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலையோ இல்லை ஒரு மண்பானையோ எதில் ஒன்று போட்டு தண்ணி தேவைக்கேற்ப ஊற்றி கொஞ்சம் எக்ஸஸா ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதுமானது. இவ்வளோதான். அது ரொம்ப சிம்பிள். நைட்டெல்லாம் ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா பிசைஞ்சு நம்ம குடிக்க வேண்டியதுதான். இவ்வளோதான். ஆனால் இதில் இந்த ப்ராப்ளம் இருக்கும் நிறைய பேருக்கு. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது இருக்கும். சாப்பிட்டு முடிச்சதுமே அவங்களுக்கு டாய்லெட் போகக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள இந்த தண்ணியை மட்டும், இந்த பழைய சோறு தண்ணியை மட்டும் டெய்லி காலையில் வெறும் வதத்தில் டாய்லெட் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு ஒரு 14 days ரெகுலராக எடுத்து பார்க்க சொல்லுங்களேன். அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும். நன்றி வாய்ப்புக்கு.